ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு சம் ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ பவரில் 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம், ரூட்டு தானே 1/2 மாறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்னு அர்த்தம். இதுவே 1/3னா கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸோ 49 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 7s 49. மறுபடியும் 7 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 1 7 is 7 ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 49ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதுகிறோம். ஸோ 7 × 7 ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ ஸ்கொயர் ரூட்டை இப்போ கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போ இது வந்துட்டு 2 7 இருக்கா, அப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிறப்ப என்ன ஆகிடும், ஒரே ஒரு 7 வெளியில் வந்துடும் ஓகேவா. அப்போ 49 பவர் 1/2 ஆன்சர் வேல்யூ வந்துட்டு என்னது 7. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோன்னு. ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 243 டிவைடட் பை அதாவது ஹோல் பவர் 2/5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது என்னது 243. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பையில் இருந்தாலும் என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், ரூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட்டு, க்யூப்னா க்யூப் ரூட்டு, இங்கே என்ன இருக்குது 5 அப்படின்னா என்னது, இது 5th ரூட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ 243 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால தான் 2 ஸ்கொயர் போட்டுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ உள்ளார இருக்கிறது 243. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 243க்கு வந்துட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 டேபிளில் 81 டைம்ஸ் வருமா, மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 27 டைம்ஸ் வரும். மறுபடியும் 3 டேபிள் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 9 3s 27. மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸு, மறுபடியும் 3 டேபிள் எடுத்தால் 1 டைம்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 5th ரூட் ஆஃப் 3 × 3 × 3 × 3 × 3. ஸோ 5 times of 3 ஓகேவா. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் தானே, அதனால் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு ஓகேவா. ஸோ இப்போ இதை ஹோல் ஸ்கொயரை உள்ளாரையும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா 5th ரூட் முடிச்சுட்டு வெளியிலையும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம ரூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5th ரூட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுப்போம். 5th ரூட்னா 5 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் 5 3 இருக்கா, அப்போ ஒரு 3 வெளில எடுத்துடலாமா. ஸோ அப்போ 3 தான் ஆன்சர். ஸோ 3 ஸ்கொயர் ஓகேவா. ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்னா என்ன, 3 வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 3 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. ஸோ 3 3s எவ்வளோ 9 ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் 9. 243 ஹோல் பவர் 2/5 is equal to 9 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 9 பவர் -3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன எப்படி நம்ம பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா 9 × -3 × 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ 1/2 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், ஓகே வெயிட் பண்ணு, 1/2 வந்து நம்ம எப்படி எழுதலாம், ரூட் அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஓகேவா. ஹோல் பவர் -3 ஹோல் பவர் -3. ஸோ 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 9க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ 3 3s எவ்வளோ 9. ஸோ அப்போ என்ன வருது 3 ஸ்கொயர் ஓகேவா. ஸோ இப்போ என்ன இருக்குது 9 3 3 3 × 3. ஸோ வெயிட் பண்ணு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 ஹோல் பவர் -3. இந்த ஹோல் பவர் -3 அப்படியே தான் இருக்கும். நம்ம இதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு எழுத போகிறோம் ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன, 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளில எடுத்துடலாமா. ஸோ அப்போ எத்தனை 3. ஸோ 3 பவர் -3 ஓகேவா. ஸோ -3 அப்படிங்கிறப்ப முதல்ல நம்ம வந்துட்டு மைனஸ்னாலே என்ன மீனிங், டிவைடட் பையில் அப்படின்னு மீனிங். ஸோ அப்போ 1/3 க்யூபா. ஸோ இப்போ 1/3 க்யூப் அப்படின்னா 3 க்யூப்னால் என்ன அர்த்தம், 3 தடவை மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ 3 × 3 × 3 ஓகேவா. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. 3 3s எவ்வளோ 9 9 3s எவ்வளோ 27. ஸோ த ஆன்சர் இஸ் 1/27 ஓகேவா. ஸோ 9 பவர் -3/2 is equal to 1 divided by 27. ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த்து பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 64 divided by 125 ஹோல் பவர் -2/3 ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்க கொஷினு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்துட்டு ரூட் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு 64 divided by 125 பவர் -2 × 1/3 ஓகேவா. 1/3 இப்போ முதல்ல மாற்ற போகிறோம். அப்போ என்னது க்யூப் ரூட் ஆஃப் 64/1
125. ஸோ க்யூப் ரூட் போடுறப்ப இதுலேருந்து ஃபுல்லாக க்யூப் ரூட்டுக்குள்ளார இது ரெண்டுமே எழுதிடணும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே மேலே மட்டும் போட்டுட்டு விட்டுருவீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா இது தனியாகிடும், இது தனியாகிடும். ஸோ இது ஃபுல்லாக போடணும் அப்படிங்கிற கீழேருந்து மேலே போட்டால் தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ ஹோல் பவர் -2. ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணணும், 64க்கு எல்ஜிஎம் எடுக்கணும். ஸோ 64க்கு எடுத்தோம் அப்படின்னா 4 டேபிள் எடுக்கலாமா, 16 டைம்ஸு. மறுபடியும் 4 டேபிள் எடுத்தோம்னா 4 டைம்ஸு, 4 டேபிளில் 1 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, க்யூப் ரூட் ஆஃப் 4 × 4 × 4 அப்படிங்கிறது மேலே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 125க்கு 5 டேபிள் எழுதலாமா. ஸோ 25 டைம்ஸு, மறுபடியும் 5 டேபிள் எழுதுனா 5 டைம்ஸு, 5 டேபிள் எழுதுனா 1 டைம். ஸோ டிவைடட் பை 5 × 5 × 5. ஹோல் பவரில் என்ன இருக்குது, -2க்கு அது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ க்யூப் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம், 3 நம்பருக்கு ஒரு நம்பர் ரூட்லேருந்து வெளில எழுதிடலாமா. ஸோ அப்போ ரூட்லேருந்து வெளில எழுதுறதுக்கு இதுக்கும் 3 இருக்குது, இதுக்கும் 3 இருக்குது. அப்போ 4க்கு என்னது ஒரு 4 எழுதிக்கலாம், 5க்கு ஒரு 5 எழுதிக்கலாம். இப்போ என்ன தேவையில்லை அப்படின்னா ரூட்டு தேவையில்லை. ஓகேவா? ஹோல் பவர் -2. ஸோ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், தலைகீழாக எழுதணும். தலைகீழாக எழுதினா தானே கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ 5/4னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ தலைகீழாக மாற்றினோம் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இது வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா 5க்கும் ஸ்கொயர் உண்டு, 4க்கும் ஸ்கொயர் உண்டு. அப்போ 5 × 5 டிவைடட் பை 4 × 4. ஓகேவா? ஸோ 5 5s ஆர் எவ்வளோ, 25. 4 4s ஆர் எவ்வளோ, 16. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது, 64/125 ஹோல் பவர் -2/3 இஸ் ஈக்குவல் டு 25/16 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.